ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பொண்ணு 10,000 அடி உயரத்துலேருந்து ஃப்ளைட் வெடித்து கீழே விழுறா. அந்த பொண்ணு இறந்தாலா இல்லையான்னு சொல்லி அவளோட ஸ்டோரி தான் பார்ப்போம். ஜூலியானா கோட்கே என்ற ஒரு பொண்ணு ஜெர்மனிலிருந்து அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் ட்ராவல் பண்ணுறாங்க கிறிஸ்மஸ் விழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டு 10,000 அடி உயரத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு புயலில் சிக்குது. அங்கே இடி மின்னல் ஏற்படுறதுனால ஒரு பெரிய மின்னல் வந்து அந்த ஃப்ளைட்டில் அடிக்குது. அடித்த உடனே அந்த ஃப்ளைட் வந்து நிலக்குலைஞ்சி போகுது, கிட்டத்தட்ட வெடித்து செதறுது. அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க, ஜூலியானா கோட்கேவை தவிர. அந்த பொண்ணு 10,000 அடி உயரத்துலேருந்து கீழே விழுறா. அவள் இருந்த பாகம் மட்டும் தனியாக வெடித்து செதறும் போது அந்த ஒரு பாகம் மட்டும் தனியாக விழுது. விழுந்த இடம் பார்த்திங்கன்னா அமேசான் காடு. 10,000 அடின்றது ஒரு 3000 மீட்டர்ஸ். 3000 மீட்டர் வந்து ஒரு 3 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மேலே இருந்து ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடாக வருவாங்கன்னு சொல்லி உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன். கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும்போதும் கீழே அவங்க வந்து இறக்கலை, உயிர் தப்பிக்கிறாங்க. இதுவே பெரிய அதிசயம்தான். கிட்டத்தட்ட அமேசான் காடில் விட்டுறாங்க. எப்படி இறக்கலைன்னா, அந்த அமேசான் காடு வந்து அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ அடர்த்தியாக இருந்த ஒரு காட்டில் வந்து விழுந்தனால அந்த பொண்ணு உயிர் பிழைக்கிறா. அந்த காட்டில் 17 வயசு பொண்ணு கிட்டத்தட்ட 11 நாள் சுற்றி திரியிறா. அந்த பொண்ணு அந்த 11 நாளும் காட்டில் இருந்த எந்த உணவையும் உட்கொள்ளலை. அந்த பொண்ணு கையில் அங்கேருந்து கொண்டு வந்த ஒரு மிட்டாய், கிறிஸ்மஸ் விழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காங்க கொஞ்சம் ஒரு சில மிட்டாயெலாம் கொண்டு வந்திருப்பாங்க போல். அந்த மிட்டாய் தான் உட்கொண்டாலாம். அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறான்னா, அவங்க அப்பா வந்து ஒரு பறவைகள் ஆராய்ச்சியாளர் என்றதுனால அந்த காட்டுக்குள்ளே எப்படி தப்பிக்கணுன்ற ஒரு பேசிக் சென்ஸ் தெரிஞ்சிருக்கு. அவன் முதல்ல என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து நீரோடை எங்கே இருக்குன்னு தேடி போகிறான். ஒரு நீரோடையை பார்த்து, ஒரு சிறிய நீரோடையை பார்த்து அதையே பின்தொடர்ந்து போகிறான். நீரோடை பக்கத்தில் தான் மனிதர்கள் இருப்பாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த நீரோடைய பின்தொடர்ந்து நாட்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த நீரோட பெரிய நீரோடையே ஆகுது. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 11 நாள் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மனிதர்கள் இருக்க இடத்த போய் கண்டறிகிறா. அந்த மனிதர்கிட்ட போய் உதவி கேட்குறா. உடனே அந்த மனிதர்கள் அவங்கள காப்பாற்றி, அந்த பொண்ணை 17 வயசு பொண்ணை காப்பாற்றி அவங்க அப்பா கிட்ட சேர்க்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய், see you.